ஹலோ வெல்கம் டு SD சேனல். 42,000 பட்ஜெட்டுக்கு UX எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வழியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாடல், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த ஸ்கூட்டர் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பிடிச்சிங்கன்னா இதேமாதிரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நான் ஆர்டிஓ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அதாவது நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வாங்கினதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, லைசன்ஸ் இல்லாமலேயே ஓட்டிட்டு போகலாம். இந்த ஸ்கூட்டரில் ரிமோட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிமோட்லேயே லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. 250 வாட்ஸ் BLDC மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. வித் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸோட இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து உங்கள் லைஃப் லாங் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல், இப்போ மழையிலாம் வந்து வண்டி நினையுது, அந்த மாதிரி வாட்டர்லாம் படுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். DLRS ஃபெசிலிட்டியோட தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் DLRS லேம்ப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் USB சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் C டைப் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா வண்டியிலே ரன்னிங் டைமில் நார்மல் டைமில் சார்ஜ் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஆன்டி தீஃப்ட் லாக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து எடுக்க யாராச்சும் ட்ரை பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் ஆகுது, இல்லை சைல்டு யாராச்சும் வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அதாவது அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த லாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 48 வாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கட் ஆஃப் சார்ஜரோட தான் இந்த ஸ்கூட்டர் வருது. ஸோ வந்து நீங்கள் ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் தாராளமாக போட்டு வண்டியை ஓட்டிட்டு போகலாம். நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் போகிறனால போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா சாலிடாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 42,000 பட்ஜெட்டுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லோக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ரெகுலர் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, அந்த மாதிரி யூசேஜ்லாம் இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் டிரைவ் ரொம்ப லாங் டிரைவ்லாம் எடுத்து போக முடியாது. 40 கிலோமீட்டர் நீங்களாம் அப்போ 80 கிலோமீட்டர் கால்குலேட் வச்சுக்கலாம். 80 அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு 50, 60 அந்த மாதிரி கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் தாராளமாக போயிட்டு வரதுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கோட வருது, பேக்கில் ட்ரம் பிரேக்கோட வருது. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டர், டிப்போமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல்ல இருக்குது. அதுவும் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோ தான். ஆனால் வண்டி வந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் ஏற்றலாம். அதாவது ரொம்ப வெயிட் ஏற்ற முடியாது. 150 கிலோ வெயிட் வச்சுங்க, அதில் எவ்வளோ வெயிட் ஏற்றுமோ அதை விட்டு ஏற்ற முடியும். நீங்கள் பர்சன் வந்து டிரைவ் பண்ணாலும் சரி, இல்லை லோடு ஏற்றினாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து வெயிட் தாங்கும். ரெகுலர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். எக்கோ, ஸ்போர்ட்ஸ், ஹை அப்படின்னு 3 டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டில் தான் வருது. நல்லா ஓரளவு லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. அதேமாதிரி அண்டர் சீட்டு ஸ்டோரேஜும் இதில் இருக்குது. நீங்கள் திங்ஸு, லக்கேஜ், பேகு இது எல்லாமே சீட்டுக்கு அடியில் வந்து வச்சுக்கலாம். ஃபுட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஓரளவு லென்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலேயுமே அலாய் வீலில் தான் இருக்குது. டயர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலேயுமே மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறது, அதிக ஸ்பீட்லாம் போகிறதுலாம் இது வண்டி போகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஃபேமிலி மேனு, ஓல்டேஜ் பர்சனு, லேடிஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, லோக்கல்லே ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பீடு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். லாங் டிரைவ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா லாங் டிரைவ்லாம் போகும்போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. பட் இது வந்து அவ்வளோ ஸ்பீடு கொடுக்காது. அப்படிங்கிறனால நீங்கள் லோக்கலில் ரஃப் ஒர்க்குக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங் மோட் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. கலர் ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்லாம் கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பிளாக், ஒயிட் 2 கலர் மட்டும் தான் காட்டுது. மேபி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷோரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு கலர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இந்தியா மார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்லலாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் இது சீப் அண்ட் பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை, 49,999 ரூபா தான். ஏன்னா இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, ஓட்டிட்டு போகிறது லைசன்ஸ் தேவையில்லை. அது வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா மற்ற வண்டிலாம் வாங்கினா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேசணும், அந்த ஃபீஸ் அது எப்படின்னா வரும். ஸோ இது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரைஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. 50ங்கிறது ரொம்ப பெரியமான விஷயம். ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து வாங்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் கொடுக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது வெறும் 42,000 பட்ஜெட்டுக்கு ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னா அது வந்து இப்போ பெஸ்ட்டு தான். ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து லோ ஸ்பீட் தான், 25 கிலோமீட்டர் per hour. அது மட்டும் தான் ட்ராபேக். மற்றபடி ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைஸும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா
யூகி அப்படிங்கிறது தான் இந்த மாடல், இந்த ஸ்கூட்டரோட வந்து மாடலு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூட்டரோட புக்கிங் வந்து ஆன்லைன்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் நியர்பை லொக்கேஷன் அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்க, ஷோரூம்லாம் இருக்கும். அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தெரியும். ஸோ ஒரு 42,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சொல்லுவோம். இதோட பற்றி சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்கள், இதோட பட்சத்தை லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டாக நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் SGT.